கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களிலே காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். தேவன் ஆசீர்வதிப்பார். சந்ததி பலுகி பெருகணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்படும். காலை வேளையிலே செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு சில கடமைகள் இருக்கு. அது குடும்ப காரியம் இருக்கலாம், வெளியில் புறப்பட்டு போறீங்க, எல்லாமே இருக்கலாம். பைபிள் வசனத்தின்படி பார்க்கும்போது முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ முதல்ல தேவனுக்கு பயந்து அப்படின்னாலே யோசேப்புடைய வாழ்க்கை, யோபனுடைய வாழ்க்கையிலே அழகா எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள். தேவனுக்கு பயந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தீமை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை ஒரு மனுஷன் வெறுத்தால் அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கான். தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்க்கும்போது, தியானித்து பார்க்கும்போது, என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? தீமையான காரியத்தை வெறுத்து தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமானபடி ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதம். ஐயா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் நற்கரம் எடுத்துட்டேன், எல்லாம் சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு தேதியில நம்ம வாழ்க்கையில தேவன் எதெல்லாம் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்கிற ஜனமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனை தான் காணப்படுது. தேவனுக்கு பயந்து அப்படின்னாலே இன்னைக்கு நிறைய குடும்பத்துல துணிகரம் தான் காணப்படுது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சொல்லணும். பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படி இல்லை, கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவர். ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. கணவர் ஆசையா ஒரு 3 பவுன் செயின் வாங்கி கொடுத்தாராம். இந்த அம்மா ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு. பக்கத்தில் உள்ள கடையில் ஒரு அம்மா அங்கேயும் வேலை பார்த்துருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு அவசரமான ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் செயினை கொஞ்சம் கலத்தி கொடு, நான் உனக்கு உடனே திருப்பி தந்துடுவேன். அவசரமான பிரச்சனைன்னு சொல்லி பக்கத்து கடையில் உள்ளவங்க சொன்ன உடனே இந்த அம்மா வந்து செயினை கலத்தி கொடுத்துட்டு, கணவர் அந்த மாதம்தான் ஒரு 3 பவுன் செயினை கொடுத்தாராம். இந்த அம்மா அதுக்கப்புறம் கடையை திறக்கலை, கடைக்கு வரலை, ஃபோன் அடித்தா எடுக்கலை. 3 பவுன் நகையை கொடுத்தாச்சு, பக்கத்து கடை தான், கடையை திறக்கலை, ஃபோன் எடுக்கலை. 1 மாதம் ஆயிட்டு, கரெக்டாக 30 நாள் தாண்டிட்டு. கணவர் வீட்டில் கேட்பாரு, பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த அம்மா பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, வீட்டில் சாப்பிடாமல் இருந்து பார்க்குறாங்க, புலம்பி பார்க்குறாங்க. நேராக ஃபோன் கால் வந்துட்டு, ஆனால் இந்த மாதிரி வீட்டில் கணவர் தெரியாமல் ஒரு 3 பவுன் நகையை கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. இப்போ இந்த பிரச்சனைலாம் எங்கே ஆரம்பிக்கு அப்படின்னா,
குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இருந்தால் இந்த 3 பவுன் நகை வெளியே போயிருக்காது. சில வீட்டில் லட்ச லட்சமாக கடன் இருக்கு. குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்டு பேசி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் கடன் வராது. ஏன்னா தேவன் அங்கே இருப்பார். என் வாழ்க்கையில் கடன் லட்சக்கணக்காக வந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனைவி தெரியாமல் ஃபைனான்ஸு நிறைய பணம் வாங்கிட்டே இருந்தேன். அது லாஸ்ட்டு பார்க்கும்போது 55 லட்ச ரூபா கடனில் போய் நின்றுச்சு. உடனே கர்த்தரோட கிருபையினாலே நிறைய ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் எங்கெல்லாம் சர்ச்சு இருக்கோ எல்லா இடத்துலையும் போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாஸ்டர்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் முழங்கால் போட்டு நிற்பேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டேன். எல்லாமே நஷ்டமாயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் ஃபால்ட்டாக இருக்குது, எங்கெல்லாம் நான் மனம் திரும்பணும், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது என்னோடய வாழ்க்கையில் ஏகப்பட்ட காரியம் ஃபால்ட்டாக இருக்குது. இதை ஏன் உங்களுக்கு காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் தான் வீட்டில் நல்ல சினிமா படம் பார்த்துட்ருப்பாங்க, நல்ல நாடகம் பார்த்துட்ருப்பாங்க, நல்ல கேம் விளாண்டுட்ருப்பாங்க. இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கையாக இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அவங்க வீட்டில் இயேசு கிறிஸ்துவை தேடணும், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், மனம் திரும்பணும், உண்மையாக இருக்கணும். பைபிள் வாசித்ததில் முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தில் நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும், நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளையமாக இருக்கணும், எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு பிதாவின் சித்தம் சொல்லி பைபிளில் பெரிய சப்ஜெக்டே இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து அப்படின்னாலே தீமை வெறுக்க ஆரம்பித்தாதான் ஒரு குடும்பம் கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிக்கும். இப்போ இந்த கடைசி காலத்தில் கொரோனாவுக்கு அப்புறம் உலகத்துக்குள்ளே நகை ரேட்டு கூடியிருக்கு, இடம் ரேட்டு கூடியிருக்கு, மண் ரேட், அதாவது ஒவ்வொரு இடத்துல இடம் வாங்கி போட்டுட்ருப்பாங்க, எல்லா பக்கமும் விலைவாசி கூடிட்டுருக்கு. இந்த கடைசி காலத்தில் நிறைய குடும்பத்தில் சொத்து சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. சில குடும்பத்தில் வீடு கட்டணும், அது உண்மையான ஆசை. ஆனால் இப்போ நிறைய குடும்பத்தில் சொத்து அங்கங்கே வாங்கி போடணும். இதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சி என்ன தெரியுமா? அதிகமான பொய், அதிகமான பொய், பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பொய். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்த்தா உண்மையே இருக்காது வாழ்க்கையில். வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, கீழே இருக்க அடுத்த பாயிண்ட் இருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தீமையை வெறுக்கணுமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தீமையை வெறுக்காமல், அதான் பாயிண்ட், தீமை வெறுக்காமல். கர்த்தருக்கு பயந்து வாழ முடியாது. நிறைய குடும்பத்தில் தீமை தான் இருக்கு, தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும், எங்கள் வீட்டில் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படிம்பாங்க. நானும் உட்காந்து யோசித்து பார்ப்பேன், ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த வீட்டில் போய் பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 4 மணி நேரம் 5 மணி நேரம் யார்கிட்டையாவது ஃபோன் பேசிட்டு இருக்கிறது, ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறேம்பாங்க, வேறு யார்கிட்டையா பேசுகிறேம்பாங்க. திருமணம் முடியறதுக்கு முன்னாடி நிறைய தவறான தொடர்பு, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது கிடையாது, தேவனை தேடுறது கிடையாது, துன்மார்க்கமான வாழ்க்கை. ஒரு குடும்பம் தேவனுக்கு பயந்து உண்மையாக வாழ்ந்தால் அந்த குடும்பம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நிறைய வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது, அம்மா அப்பாவை கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கப்புறம் நான் அதிகமாக வேதனைப்பட்ட காரியம் என்ன தெரியுமா?
நான் சின்ன வயசுல ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்து நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனா 2015 தான் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அதுக்கு முன்னக்கூட்டி என்னோட வாழ்க்கைலாம் துன்மார்க்கமான வாழ்க்கையா போயிட்டு. 2016ல முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். எத்தனையோ காரியங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கு. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிலை நிற்கணும். வசனத்தினாலே காத்து கொள்ளணும். வசனத்தை விட்டு மீறும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறும்போது துன்மார்க்க லிஸ்ட்ல வந்துருதேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தல பரலோகத்துக்கு போகணும். அதுதான் டார்கெட். அப்ப அந்த கடைசி காலத்திலே கால வேளையிலே எத்தனையோ குடும்பத்துல வீட்டுள்ள காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. குடும்பத்துல எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். அந்த ஒரு ஆசை இருக்கணும். என் பிள்ளை பரலோகத்துக்கு போகணும், என் பையன் பரலோகத்துக்கு போகணும், என் கணவர் பரலோகத்துக்கு போகணும், நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்ப அந்த கடைசி காலத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, தேவனுக்கு பயந்து நிறைய குடும்பத்துல வாழல. தேவனுக்கு பயந்து அப்படின்னாலே தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு குடும்பம் தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதம். அதுல 2வது பாயிண்ட், அவர் கற்பனைகளை கைக்கொள். கைக்கொள் அப்படின்னா முடிஞ்சிட்டு. கற்பனை கை கொண்டால் ஆசீர்வாதம். கற்பனை விட்டு விலகி விக்கிரத்துக்குள்ள போனா சாபம். கற்பனை அப்படின்னாலே முதல்ல தேவன்ட்ட அன்பு கூறணும். 2வது உன்னை போல பிறனை நேசிக்கணும். அப்ப கற்பனை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை தொழுது கொள்ளணும். விக்கிரத்துக்குள்ள போகக்கூடாது. விக்கிரத்துக்கு போயாச்சுன்னா சாபம் தான். வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்களா, அன்பு கூறுங்க. இதான் ஒரு முழு பைபிள். ஏன்னா சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருப்பாங்க. எனக்கு ஒரு குடும்பத்துல ஜெபகுறிப்பு வந்துச்சு. கணவன் மனைவி 15 வருஷமா பேசாம இருக்காங்க. ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. வாலிப பிள்ளை ஒண்ணு, வாலிப பையன் ஒண்ணு. அந்த அம்மா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச ஒரு 3 வருஷத்துல சண்டை வந்துச்சு. இப்ப 15 வருஷம் தாண்டிட்டு இன்னும் என் கணவர் என்கிட்ட பேசல. எப்பமோ எத்தனையோ வருஷம் முன்னாடி சண்டை நடந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. அவர் வேலையை பார்ப்பாரு, நான் என் வேலையை பார்ப்பேன். பிள்ளைகள் இப்ப வாலிப பையனா இருக்கான். பிள்ளைகளுக்கும் தெரியும் நாங்க 2 பேரும் பேச மாட்டோம்னு சொல்லி. ஆனா ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கோம். இப்ப இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கு அப்படின்னா, அன்பு கூற முடியல. புருஷன்ட்ட அன்பு கூற முடியல, மனைவிட்ட அன்பு கூற முடியல, வீட்டுல இருக்க மாமியார்ட்ட அன்பு கூற முடியல, அம்மா அப்பாட்ட அன்பு கூற முடியல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. நிறைய குடும்பத்துல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. ஆனா வெளியில பார்த்தா நானும் நல்லவன்னு சொல்லிட்டு சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. கற்பனை கை கொள்ளு அப்படின்னு சொல்லி போட்டாச்சு அப்படின்னா இதுதான் வேலை. நமக்கு 24 மணி நேரம் என்ன வேலை அப்படின்னா, கற்பனை கை கொள்ளு, உன்னை போல பிறனை நேசி. இந்த நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, உன்னை போல பிறனை நேசி அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வீட்டுல போய் ஒரு 6 மாசம் 1 வருஷம் உட்காந்துடக்கூடாது. அடுத்த வீட்டுல போய் ஐக்கியமாயிடக்கூடாது. உன்னை போல பிறனை நேசி, அன்பு கூறு, அவ்வளவுதான். அடிக்கடி உன் அயலான் வீட்டுக்கு கால் வைக்காத, தினம்தோறும் போகாது. பைபிள் எல்லாமே சட்டம் தான். பக்கத்து வீட்டுல போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து கதை பேசுவாங்க. அப்புறம் பார்த்தா அது வம்பா போயிடும். வீண் வார்த்தையினாலே பாவம் வந்துடும். அடிக்கடி உன் அயலான் வீட்டுக்கு போய் கால் வைக்காத. இன்னைக்கு அன்பு கூறுற பேர்ல போன்ல பல மணி நேரம், பக்கத்து வீட்டுல பல மணி நேரம், சொந்தக்காரன்ட்ட பல மணி நேரம், ஃப்ரெண்டுகிட்ட பல மணி நேரம், தேவையில்லாத நபர்கிட்ட பல மணி நேரம். ஆக மொத்தம் வாழ்க்கை வம்பா போயிருது. இதையே அப்படியே சொல்லிதரேன் அப்படின்னா, கற்பனையை கைக்குள் அப்படின்னா, ஏழை எளிய ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. சில குடும்பத்துல நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க. வீட்டுல வேலை பார்ப்பாங்க, வீட்டு வேலை பார்ப்பாங்க, ஒரு காப்பி கொடுக்க மாட்டாங்க, கொடுமையா வேலை வாங்குவாங்க. உன்னை போல பிறனை நேசி அப்படின்னா அவங்களும் ஒரு ஆத்துமா.
அவங்களையும் தேவன் தான் உருவாக்குனாரு. நம்ம எல்லாருமே தேவனுடைய சாயல்னால உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்களோ எல்லாரும் தேவனுடைய சாயல். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. இன்னைக்கு சில குடும்பத்திலே பணம் இருந்தா ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு, நகை இருந்தா ஒரு பேச்சு, நகை இல்லைன்னா ஒரு பேச்சு, சாதாரண ட்ரெஸ் போட்ட ஒரு பேச்சு, நல்ல ட்ரெஸ் போட்டு அதுக்கு ஒரு பேச்சு. இந்த பேச்சுல மாறுது. நான் சொல்ற உண்மையா பொய்யா? உண்மையா அன்பு கூறணும். அவருடைய கற்பனை கைக்கொள். தேவன்ட்ட அன்பு கூறுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பக்கத்து ஏரியாட்ட அன்பு கூறுங்க, அவ்வளவுதான். அதுக்குன்னு சொல்லி அங்கேயே போய் செட்டில் ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அது 2வது பாயிண்ட். 3வது, எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இதை முதல்ல நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படணும் அப்படின்னா தீமையான கருத்தை வெறுத்துடணும். கர்த்தருக்கு பயந்து உண்மையா வாழணும். உண்மை வேணும். வாழ்க்கையில உண்மை வேணும். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா உண்மை வேணும். ஆவியில ஒரு உண்மை இருக்கணும். குடும்பத்துல உண்மை இருக்கணும். வேலை செய்யற இடத்துல உண்மை இருக்கணும். ஊழியம்னா அங்கேயும் உண்மைதான் இருக்கணும். எல்லா இடத்துலையுமே உண்மைதான். உண்மை இருந்துச்சுன்னா பிசாசு வரமாட்டான். வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் பொய் இருந்துச்சுன்னா அங்க பிசாசு உள்ள என்ட்ராரு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படினா மட்டும்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. நல்ல செல்போன் ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுல டிவி ஆன் பண்ணி நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என் வீட்டுல ஒரு பிரச்சனையும் ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல நாடகம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருந்தா வீட்டுல அங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்? கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டாச்சு, கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். கீழ்ப்படியதான் ஆசீர்வாதம். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் அதிகமா வேதனைப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல்ல தான் உள்ள போகணும். இந்த பூமியிலே நம்ம எப்படிலாம் வாழ்றோம், என்ன செய்யறோம் எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அதனால அந்த கடைசி காலத்துல வாழ்றோம். தேவனு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தீமையான கருத்து வெறுத்து நன்மை செஞ்சு முதல்ல தேவன் அன்பு கூறணும். 2வது உன்னை போல பிறனை நேசி மற்றவங்களோட அன்பு கூறணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு செயல்களையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும். அந்தரங்கம் அப்படின்னு வந்துட்டுனாலே இருதயத்துக்குள்ள யாருக்குமே தெரியாம ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தை காலி பண்றதுக்கு, ஒரு குடும்பத்திலே தேவையில்லாம சண்டை போடுறதுக்கு, ஒரு குடும்பத்திலே தவறான காரியங்கள், ஒரு குடும்பத்திலே இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் அந்தரங்கத்திலே பிளான் போடுவாங்க. பிசாசு எப்படி தந்திரமா பிளான் போடுறானோ, சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருதயத்துக்குள்ளே தந்திரமா பிளான் போடுவாங்க. பக்கத்து குடும்பத்தை அழிச்சிடணும், அந்த குடும்பத்தை காலி பண்ணிடணும், இந்த குடும்பம் ஏன் இன்னும் உயிரோட இருக்கு, ஏன் இன்னும் சாகாம இருக்காங்க, இப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்தரங்கத்துல உள்ள கிரியைனா என்னன்னு தெரியணும்ல மக்களுக்கு. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைக்கு கூட இந்த ஹேபிட் இருக்கு. எப்படி தெரியுமா? நான் தான் நல்லா படிக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அவ படிக்க கூடாது. அப்போ அது எவ்வளோ ஒரு எப்படிப்பட்ட ஒரு காரியம் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போமே. அப்ப அந்தரங்கமான காரியம். நான் எப்படி நல்லா படிக்கிறேனோ அதே போல அவளும் நல்லா படிக்கட்டும். அதுதான் பெஸ்டான குணம். அப்ப அந்த பெஸ்டான குணம் நமக்குள்ள இருக்கா? நான் பரலோகத்துக்கு போகணும்ப்பா, அதே போல நான் மற்றவங்களையும் கூட்டு போக ஆயத்தமா இருக்கும். அதுதான் வேலை.
தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. நான் பரலோகத்துக்கு போகணும், என் கூட பரலோகத்துக்கு வாங்க. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிப்போம், நம்ம மனம் திரும்புவோம், பரலோகத்துக்கு போய் சேருவோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த பூமியில நம்ம நீதிமானா பரிசுத்தமானா வாழணும். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கணும், பிசாசோட எதிர்த்து நிற்கணும், தேவனோட வார்த்தை கீழ்ப்படியணும். அப்பொழுது அவங்கள விட்டு ஓடிப்போம். நமக்கு ஏகப்பட்ட சட்டம் இருக்கு. வீட்டில் யாரெல்லாம் சும்மா இருக்கிறீங்களோ மணிக்கணக்கா கையில பைபிள் எடுத்து வாசிங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு பைபிள் கோடி கணக்கா சொத்து. அதுதான். ஏன்னா நான் வியாபாரத்தில் ஒரு 50-55 லட்சம் ரூபா நஷ்டப்பட்டாள். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீரோடு வாசிப்பேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இருதயத்துல வேதனை. தொழில நஷ்டப்பட்டோம்ல, சொந்த வீடெல்லாம் வித்துட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அதனால இருதயம் ஃபுல்லா வேதனையா இருக்கும். எப்பமெல்லாம் ஜெபம் பண்ணணும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இது இப்படி ஒரு 6-7 வருஷம் கிட்ட போயிட்டு 2015 2021 22 வரையும். ஏன்னா அந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த நேரத்தில் நிறைய அழுதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இதே உங்களுக்கு காலைல சொல்றேன் அப்படின்னா, அந்த ரங்கத்திலே நம்ம இருதயம் எப்படின்னு சொல்லி தேவன் பார்ப்பார். நம்ம இருதயத்துக்குள்ள எங்கேயாவது தீமையான காரியம் வருதா, உடனே மனம் திரும்பணும். என் இருதயத்துக்குள்ள இப்படி ஒரு தீமையான எண்ணம் வருதுப்பா, அது எனக்கு வேண்டாம்ப்பா, நான் தேவனுக்கு பயந்து வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவிடுவேன், எனக்கு கிருபை தாங்கப்பா, அன்பு கூற எனக்கு கிருபை தாங்கப்பா, மன்னிக்கிற ஒரு இருதயம் தாங்கப்பா, இரக்கமுள்ள ஒரு குணம் தாங்கப்பா, நற்கிரியை செய்யற பிள்ளையா இருக்கணும்ப்பா, நன்மை செய்யற பிள்ளையா இருக்கணும், எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்தி ஜெபிச்சாலே போதும். நம்ம எல்லாருக்குமே தேவன் தருவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை எங்கப்பா ஆரம்பிக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனாதான் எல்லா பிரச்சனையும் வந்துடுமே. அந்தரங்கத்திலே ஒவ்வொரு காரியம், அந்தரங்கத்துல நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், என்னெல்லாம் செய்யறோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாம் தேவனுக்கு தெரியும். காலவேளையில யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, பரலோகத்துக்கு போற மெத்தட்ல நம்ம இருக்கிறோமா? ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம தகுதியா இருக்கிறோமா? அந்தரங்கத்திலே ஒவ்வொரு அழகா இருக்கு. அந்தரங்கத்துல நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஒவ்வொரு காரியத்தையும் அந்தரங்கத்துல நம்ம என்னெல்லாம் பிளான் பண்றோம், என்னெல்லாம் ப்ரோக்ராம் போடுறோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். ரவிராஜ் இருக்கேன், என் இருதயத்துல நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தேவனுக்கு தெரியும். நான் நன்மை யோசித்தா என் குடும்பத்துக்கு நன்மை, நான் தீமையை யோசிக்கும் போது என்னோட வாழ்க்கையில தீமையா மாறி. நான் நல்ல பைபிள் வாசித்து பார்த்துட்டேன்ப்பா, நல்ல பைபிள் வாசித்து பார்த்துட்டேன். என் இருதயத்துக்குள்ளே நன்மை செய்ய ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா என் கூட கர்த்தர் இருப்பார். தீமை செய்ய ஆரம்பிக்கும் போது பிசாசு உள்ள என்ட்ரு ஆறாமல. இப்ப நிறைய குடும்பத்துல இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும், 5 லட்ச ரூபா வேணும், ஒரு சொத்தை முடிக்கணும், பிள்ளை கல்யாணம் முடிக்கணும், இதெல்லாம் கரெக்ட் தான். என் இருதயம் தேவனோடு இருக்கா? நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேனா, இல்ல நான் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிட்டேன்னா, எனக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கா, இல்ல நான் புது சிருஷ்டியா இருக்கிறேனா, நான் பரலோகத்துக்கு போகுன்னு ஆயத்தமா இருக்கிறேனா, இல்லைன்னா என்கிட்ட எங்கேயோ குறை இருக்கா? இதை நான் தான் உட்கார்ந்து யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க தான் யோசிக்கணும். அதனால காலவேளையில யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, செத்தா பரலோகத்துல நிக்கணும். இங்க செத்த உடனே முதல்ல பெட்டி வரும், அப்புறம் அடக்கம், ஆராதனை, அப்புறம் மண் அள்ளி போட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. அதோட லைஃப் முடிஞ்சிட்டு. நமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கு, நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கு. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும், நமக்கு மோட்சம் இருக்கு, நம்ம அவரோட வாழணும். ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல நம்ம பேர் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? மனம் திரும்பிதான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டுதான் அடுத்த ஸ்டெப்பு. நிறைய குடும்பத்துல மனம் திரும்பாம அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார்.
ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களோ, அது எல்லா நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தது இல்ல. ஒவ்வொரு வசனத்த வாசிக்கும்போது யோசித்து பார்ப்பேன். பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும். இது மட்டும்தான் ஆசைப்பட்டேன். ஆனா சில உபத்திரங்கள், பாடுகள் வரும்போது கண்ணீர் வந்துரும். ஐயோ! இவ்வளோ போராட்டமா இருக்கு, இவ்வளோ காரியம் இருக்கு. அது எல்லாத்துலேருந்து கர்த்தர் தான் தூக்கி எடுத்தார். கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோமா? நம்ம குடும்பங்கள் பாதுகாப்பா இருக்கா? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் உலகத்துக்குள்ள 1000 காரியம் இருக்குப்பா. செல்போன் எடுத்தா தேவையில்லாம பல மணி நேரம் சாப்பிட்டுருது. சில குடும்பத்துலலாம் கண்ணே தெரியாம போயிட்டு. ஏன்னா செல்போன்ல அப்படியே பார்த்து 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 கண்ணே தெரியாம போயிட்டு. சில குடும்பத்துல மனநல ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. சில குடும்பத்துல மனைவி வேண்டாம், செல்போனே எனக்கு போதும். சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், நான் இப்ப கல்யாணம் முடிக்கல, எனக்கு வேண்டாம். என்னன்னு கேட்டா டெய்லி 4 மணி நேரம் 5 மணி நேரம் செல்போன் பார்க்குறாங்க. அம்மா அப்பா ஒரு நல்ல ஒரு பையனை பார்க்கட்டா அப்படின்னா, வேண்டாம்மா, இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம். அப்புறம் எப்பதான் வேணும்? இப்ப வேண்டாம்மா, சொன்னா கேளுங்க. பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டுது. நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்கு. அந்தரங்கத்துல உள்ள ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையானாலும் சரி, அது தீமையானாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். இதுதான் நமக்கு இன்னைக்கு செய்தி. ஐயா, கால வேளையில ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாரும் ஆசீர்வாதமா தான் இருக்கும். முதல்ல நம்ம உயிரோட தான் இருக்கோம் எல்லாருமே. ஒவ்வொரு நாளும் காலையில நமக்கு என்ன சாப்பாடு வேணுமோ தந்துருதாரு. கிருபையை தந்துருதாரு. நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே தேவன் தாராரு. ஆனா தேவ திட்டத்துக்குள்ள நான் இருக்கிறேனா? நான் பரலோகத்துக்கு போற சிந்தனையில இருக்கிறேனா? என்னோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நான் பரலோகத்துக்கு போற அந்த மெத்தட் தான் இருக்கிறேனா? இல்ல வேற எங்கேயாவது நான் போயிட்டு இருக்கிறேனா? இதை நான் தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 5 லட்சம் சம்பாதிக்கணும், 7 லட்சம் சம்பாதிக்கணும், 10 லட்சம் சம்பாதிக்கணும். அவங்க உண்மையா பார்த்தா 1 லட்சத்துக்கு கூட வேலை பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா வருமானம் பார்த்தா 10 லட்சம் வேணும். அப்ப எவ்வளவு ஆசைப்படுறாங்க? பணத்து மேல எவ்வளவு ஆசைப்படுறாங்க? ஐயா, கூலி கிடைச்சா போதும். வேலை செஞ்சா கூலி கிடைக்கணும். அது தேவன் தந்துருவார். எந்த வீட்டுக்கும் பஞ்சம் வைக்க மாட்டார். வேலை பார்த்தா சம்பளம் உண்டு. ஒருவேளை நம்மளை யாராவது ஏமாத்தலாம், ஆனா தேவன் தந்துருவார். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு வரையும் ஆச்சு. பரலோகத்துல தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் வேலை செய்யறேனா, நான் உண்மையா வேலை செய்யறேனா? கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் வழி விலகிட்டானாலே அவன் பாவத்துல பேர் தான், அக்கிரமத்துக்குள்ள பேர் தான். வசனம் தெளிவாளப்பட்டிருக்கு. நாய் எப்படி கக்குனது திங்குமோ அதே போல ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாய் கக்கிட்டு மறுபடியும் தின்றுமா. அது நாயினுடைய சுபாவம். அதே போல ஒரு மனுஷன் பழைய பாவத்துக்குள்ள போறான் அப்படின்னா நாய்க்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே நாய்கள் அப்படின்னாலே புறம்பே இருப்பார்கள், பரலோகத்துக்குள்ள போக முடியாது, அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கு. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பைபிள்லாம் வாசிக்கிறேன், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் வசனம் தெளிவெழுதப்பட்டிருக்கு. நன்மையா தீமையா? நன்மையானாலும் தீமையானாலும் 24 மணி நேரம் வாழ்க்கையில தீமையை மட்டுமே நான் யோசிக்கிறேன்னா நான் எவ்வளோ ஒரு கொடூரமா இருக்கும். அதே நேரத்தில் நான் நன்மையை மட்டுமே செய்றேன் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுவார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்ப கால வேளையிலே நமக்கு பரலோகம்தான் முக்கியம். பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம அழகா பைபிள் எப்படிலாம் போட்டிருக்கோ அதே போல நம்ம வாழ்வோம். ஒருவேளை உபத்திரம், கஷ்டம், பிரச்சனை, கண்ணீர், போராட்டம் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் பட்டியல் போட்டு போயிட்டு இருக்கோம். எந்த வீட்டில தான் பிரச்சனை இல்லாம இருக்கு?
ஒரு வீட்டில் கடனுங்கிறாங்க, ஒரு வீட்டில் டியூ கட்ட முடியலைங்கிறாங்க, ஒரு வீட்டில் ஃபைனான்ஸில் பிரச்சனை, ஒரு வீட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒரு வீட்டில் பார்த்தா வீட்டில் வேலை இல்லை, இன்னொரு வீட்டில் பார்த்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை, இன்னொரு வீட்டில் பார்த்தா மாசமாக இருக்காங்க, இன்னொரு வீட்டில் பார்த்தா வயிற்றுல பிள்ளை இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை, இன்னொரு வீட்டில் பார்த்தா கர்ப்பத்தினி இல்லாமல் இருக்குது, இன்னொரு வீட்டில் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு போராட்டங்கள், பலவிதமான சிக்கலில் தான் சில குடும்பங்கள் போயிட்டுருக்கும். யாரெல்லாம் உண்மையாக தேடுறாங்களோ, பைபிள் படி யாரெல்லாம் உண்மையாக தேவனை தேடுறாங்களோ, அவங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காதான், ஒரு குறைவும் இருக்காது. உண்மையாக 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால காலை வேளையில் செய்தி நமக்கு என்ன பிரதர் அப்படின்னா, தீமையான கருத்தை வெறுத்து நன்மை செய்யுங்க, நியாயத்திற்கு நாளில் கணக்கு கொடுக்கணும், அன்பு கூறுங்க. அன்பு கூர்ந்தால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நம்ம தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் இந்த பூமியில் உள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ இது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம கணக்கு கொடுக்கணும். அது ஒருவேளை அந்தரங்கத்திலே யாருக்குமே தெரியாம நம்ம இருதயத்துல மட்டும் அவ கெட்டு போகணும், அவ அழிஞ்சு போகணும், அவன் நாசமா போகணும், அவன் குடும்பம் ஏன் உயிரோடுக்கு அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ள தப்பா யோசித்தால் கூட அது ஜட்ஜ்மெண்ட் டேல நிக்கி. அதான் அந்தரங்கத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் அப்படின்னா இருதயத்துக்குள்ள கேடான காரியம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா கேடான புத்தி. நல்லாவே எவனும் இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும். இது எல்லாமே பிசாசு, இது எல்லாமே தந்திரம், இது எல்லாமே வலு சர்ப்பம். இதுதான் இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள கிடக்கு. முதல்ல ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னா உன்னை போல பிறனை நேசி, நான் பரலோகத்துக்கு போகணும், அவங்களும் பரலோகத்துக்கு போகணும், அந்த நல்ல எண்ணங்கள் வரணும். நான் 2016 கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் பரலோகத்துக்கு போகும்போது நிறைய ஆத்துமா கொண்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில 2016 உள்ள ஆசை. வேற ஒண்ணுமே யோசிக்கல. நான் பரலோகத்துக்கு போகும்போது திரள் கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு போகணும். அதே போல கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருளி அப்போ மெடிசன் கொடுத்தாரு. ஆன்லைன் மூலியமா கேட்குறீங்க, நீங்க பரலோகத்துல போய் நிற்கும்போது எத்தனை ஆத்துமா கொண்டதுன்னு சொல்லி தேவன் கணக்கு கேட்பாரு. இந்த பூமியில உனக்கு நான் ஜீவனை கொடுத்தனே, உனக்கு நான் தீர்காயுசு கொடுத்தனே, உனக்கு நான் 3 நேரம் ஆகாரம் கொடுத்தனே, கிருபை தந்தனே, அபிஷேகம் பண்ணினே, நீ சர்ச்சைக்கு வரிய, எத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணியிருக்க கேட்பாரு. நியாயத்தீர்ப்பு நல்லா கேட்பாரு, எல்லாரையும் நிப்பாட்டிச்சு கேட்பாரு. கர்த்தரை குறித்து பயமே இல்லை. சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும், இது மட்டும்தான் ஆசை இருக்கு. நான் நல்லா இருக்கணும். ஏன் தேவன் நமக்கு தரமாட்டாரா? நம்ம பரலோகத்துல போய் நிற்கும்போது எப்படி நிற்கணும்? திரள் கூட்ட ஆத்துமங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். கிருபையின் காலத்துல நம்ம வாழ்றோம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. காலை வேளையில சில நேரத்துல எச்சரிப்பு மாதிரி தான் இருக்கும். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான், என் குடும்பம், என் பேரம்பேத்தி அப்படின்ட்டு இருப்பாங்க. எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்ல. நன்மை யோசித்தாலே கிருபையும் சத்தியம் உண்டு. நம்ம நன்மையை யோசிக்க ஆரம்பிச்சாச்சுனாலே தேவன் நமக்கு சகலமான பாதுகாப்பு கொடுப்பாரு. தீமை வெறுக்க ஆரம்பிச்சாச்சுனாலே குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவாரு. நம்ம இதயத்துக்குள்ளே அந்தரங்கத்திலே எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், மற்ற குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாச்சுனாலே நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது தீமையான காரியமா நன்மையான காரியமா எல்லாமே தேவனுக்கு தெரியும். அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்குள்ள செய்தியை கேட்டு நம்ம யாராவது கர்த்தருக்கா நானும் பக்தி வைராக்கியமே எழும்புவேன், உண்மையா பைபிள் வாசிப்பேன், உண்மையா ஜெபம் பண்ணுவேன், தேவனை தேடுவேன், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன், இது எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? ஏன்னா சில குடும்பத்தில் அந்தரங்கத்திலே நிறைய கேடான காரியம் தான் இருக்கு. கசப்பு, வைராக்கியம், வெறுப்பு,
துணிகரம், துன்மார்க்கமான காரியம், எவன் சொத்தை கெடுக்கலாம், எவன் சொத்தை அழிக்கலாம், எவனை கொல்லலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், இப்படி கேடான புத்தி. இது எல்லாம் இருதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா பிளெஸ்ஸிங் இருக்காது. இது எல்லாமே சர்ப்பத்தினுடைய கிரியைகள், தந்திரமான ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள். இப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேல போயிட்டு இருக்கும், நியாய தீர்ப்பு நாளில் போயிட்டு இருக்கும். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ள தேவையில்லா எந்த ஒரு காரியமும் உள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? கேடான காரியம், ஆபத்தான காரியம் தான் இருக்கு உள்ள. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படல் ஆகாது. ஆசீர்வதிக்க மட்டும்தான் தேவன் நம்மளை உருவாக்கி இருக்காரு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். 1 பேதுருல போட்டிருக்கு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நம்முடைய கால் இங்கே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அதை அறிந்து மற்றவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. யாரையும் சபிக்காதீங்க. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, நன்றிப்பா. புது கிருபையை தாங்கப்பா, புது அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை இறங்கிவிட்டும். யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, பரிசுத்தம் நிரப்புங்க, கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞானம் வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த எல்லா குடும்பமும் ஆசீர்வதிங்க. பலனைகளை திறந்து பண்டசாலை திறந்து திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. காண்டாமிருதத்து பலனை தாங்க ராஜா. கேட்ட சத்தியத்தின்படி அப்பா நீ ஆயத்தப்படு, உன்னோட ஜனங்களை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னீங்கப்பா. நாங்க எல்லாருமே பரலத்து வரணும்ப்பா. எங்க எல்லாரும் மேலேயுமே விசேஷ ஆவியை கட்டளை எடுங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. புதிய சிருஷ்டியா இருக்கணும்ப்பா. புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளுப்பா. கள்ள நிறையத்தை எடுத்து போட்டுப்பா. சதையான நிறையத்தை தாங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் வேலை அடைபடட்டும்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, யாரெல்லாம் வாகனத்துல போறாங்களோ, யாரெல்லாம் விவசாயத்துக்கு போறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிச்சிருங்க. முன்னும் பின்னுமா பாதுகாப்பு தாங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்க கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறங்க, கர்த்தர் மனமரங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, கர்த்தர் கூட இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிற வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்திலே ஊழியம் செஞ்சு ஆசைப்படுறாங்க, கர்த்தருக்கா எளிமை பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எங்க கூட நீங்க தங்கிருங்க. இந்த நாளில் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா. மன்னிக்கிற ஒரு இதயம் தாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்படட்டும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழக்கதை கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அப்பா, உண்மை துக்கப்படுத்துற காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இந்த நாளிலும் வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தாங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தோட தேவையான சந்திங்க. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படும். நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. இந்த நாளிலும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் அவங்களுடைய எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் எங்கெல்லாம் இருக்காங்களோ கர்த்தர் விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து பூரண சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. சுகம் பலன் ஆரோக்கியத்தை எடுங்க. கர்த்தர் பொருட்படுத்துங்க. அவங்க நான் மட்டும் போய்விட்டு யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்காங்களோ, படிப்பு இன்னும் பாதியில விட்டுருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சொந்த வீடு கட்ட, சொந்தமா விசேஷமா பிசினஸ் பண்ணி நினைக்கிறாங்க கர்த்தர் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நான் மட்டுமே விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அண்ணன் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலவேளையிலே தினந்தோறும் கேளுங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, காலம் கடைசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்காக வாழ்வோம். காட் பிளஸ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.